என் பேர் வினோத்துங்க. நான் 10th போகிறேங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இங்கே ஈவினிங்கே வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறேங்க. இந்த பிஸ்னஸை யார் வேணால் பண்ணலாம், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகி நீங்களும் நல்ல ஒரு க்ரோத் ஆவீங்க. நான் நல்லா இங்கே ட்ரைனிங் ஆகிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு பார்ட் டைமாக பண்ணுவேன். வணக்கம்ங்க. நம்ம பானிபூரி ஷாப்புக்கு தேவையான பானிபூரி எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஃப்ரீ டைமில் அப்பப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது டைமு அன்டைமு ஃபுல் டைமு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாக பொரிச்சு வச்சுட்டு நம்ம ஷாப்புக்கு தேவையான குவான்டிட்டி எல்லாமே ஃபுல்லாக பொரிச்சு வச்சுட்டு காற்று போகாத பேக்கிங் பண்ணி வச்சோம்னா நமக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்குங்க. அதனால் பாட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றா நோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. இதுக்கு தேவையான மாவு அளவு இவ்வளோதாங்க. மைதா 1 கிலோவும் ரவை 1/2 கிலோவும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கணுங்க. அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டம்ளராக ஆட் பண்ண நம்ம பிசைய அந்த குவான்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது விரல் வச்சு பார்க்கும்போது பன்னு மாதிரி நல்லா பொசுப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பிசைஞ்சு பார்த்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது ஒன்றோட ஒன்று நல்லா தண்ணியாக ஊறணுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு துணியை வச்சு காற்று போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு அது நல்லா காற்று போகாத மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. வேறு ஆக்டிவிட்டி இருந்தால் பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து பிசைகிறதுக்கு டேபிள் செட்டப்பு எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி செட்டிங் எனக்கு தள்ளுவண்டியிலே செட் ஆகிடுச்சிங்க. அதனால் நான் செட் பண்ணிட்டேன். அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை நீங்கள் கையில் கூட 4-5 பிச்சுக்கிங்க. பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோலிங் பண்ணுங்கள். நல்லா ரோலிங் பண்ண நீளமாக வருங்க. நீளமாக வரும்போது நம்ம விரலோட நுனி இருக்கிற சைஸுக்கு குட்டியாக பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்களே. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா உருட்டும் போது நுனி விரல் அளவுக்கு உங்களுக்கு குட்டியாக கிடைக்கும். அந்த மாதிரி பொடிப்படியாக பீடாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பானிபூரியோட சைஸு அவ்வளோதாங்க வரும். அதை நம்ம சப்பையாக தேய்க்கும் போது நம்ம பானிபூரியோட சைஸு அவ்வளோதான் வரும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிங்கிறதும் கிடச்சிக்கும். அப்புறம் எல்லாம் ஒட்டுக்காக கட் பண்ணி மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, காற்று போகாத அளவுக்கு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கணும். அதை அப்போ தான் அது வந்து ஒரு ட்ரை இல்லாமல் எண்ணெயில் போடும்போது நல்லா உபிரியாக பொரிக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. அதனால் டைமிங்கெல்லாம் பார்த்து இது நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது அந்த எண்ணெய்க்கு போகும்போது அது உப்புற ஸ்டேஜுக்கு வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பையாக வேஸ்ட்டாக போயிடுங்க. எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ண உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஈவினிங் பண்ணலாம், ஏன்னா மதியம் வெயில் டைம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பித்தேன்னா என்ன டைம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்க பேக்கிங் பண்ணணுன்னு, அதை மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு 4-5 கேரி பேக் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பேக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. இப்போது அடுத்து ஒவ்வொன்றா தேய்க்க ஆரம்பிக்கணுங்க. அதனால் நம்ம பேக்கிங் பண்ணி வச்சது எடுத்தது இந்த மாதிரி பைப்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ப்ளஸ் இல்லை சப்பாத்தி கட்டாக்கி இந்த மாதிரி பிவிசி பைப் மாதிரி எதாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உருட்டுறதுக்கு. அந்த மாதிரி பிவிசி பைப் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம டேபிள் மேட்டு பாருங்கள், இது ஷைனிங்காக ஷீட் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டு கூட மைக்கா மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போட்டு செட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பீசஸாக வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்புறத்துக்கு நல்லா நீட்டாக வருங்க. நான் சொன்ன மாதிரி தான், டைமிங் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த காயிற ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் அதை தேய்ச்சிட்டு எண்ணெய்க்கு போகிற ஸ்டேஜுக்குள்ளே டக்குன்னு பண்ணிடணும். அதனால தான் வெயில் சீசன் டைமில் நம்ம கொஞ்சம் ஈவினிங் மேலே செய்யும் போது நல்லா உபிரி வரும்.
ஆரம்பத்தில் நான் போடும்போது இந்த மாதிரி உப்பலைங்க ரொம்ப ஸ்ட்ரகிளான, எனக்கு சொல்லித்தரத்துக்கு வீடியோவும் நல்ல வீடியோவும் கிடைக்கல. அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து நல்லா போட்டு ட்ரைனிங் பண்ணி இப்படி தான் டைமிங்கு, இப்படி தான் பண்ணணும், இப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் தப்பு பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நான் போடுறதெல்லாம் 100% சக்ஸஸாக வருங்க பூரி. அதனால் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவர் அவர் என் தம்பி தான் ஆகுது. அவர் வந்து 10th போகிறாப்புல. அவர் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஈவினிங் டைம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தார். அப்புறம் கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட அவரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னு ஃபேமிலி எப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 10th முடித்து டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு தாங்க கொஞ்சம் கேட்ரிங் கோர்ஸ்லாம் பண்ணிட்டு தாங்க இந்த ஜாபுக்கு நான் வந்திருக்கேன். இது வேலை கஷ்டம் அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணதுனால எனக்கு க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம பொறிக்க நல்லா வடிகட்டிட்டு ஒரு பெரிய குண்டானா எடுத்து அதில் ஃபுல்லாக கொட்டிக்கணுங்க. அப்போது தான் அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. நானும் சொன்ன மாதிரி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலைங்க. ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றா பீடாக பண்ணி கூட அவருக்கு சப்போர்ட் இருக்கனால கொஞ்சம் பிக்கப்பாக டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் லேடிஸ்லாம் கூட சப்போர்ட் பண்ணும்போது நம்ம இன்னும் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போயே பாருங்களேன், டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தாண்டிடுச்சிங்க. பண்ணதெல்லாம் அப்பப்போ சூடு தணிஞ்சதெல்லாம் பேக்கிங் போட்டு விட்டுட்டு அப்புறமா நானும் கூட சரி இனிமேட்டு நாமளும் பீடாக போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் மலமலன்னு ஒவ்வொரு பீசஸாக தேய்ச்சி செட் பண்ணிட்டேங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தாம்போலம் எல்லாமே நாங்கள் தேய்ச்சதே ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சிங்க. அப்புறம் உடனே கொண்டு போய் எண்ணெயில் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எண்ணெயை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா மறுபடியும் போய்க்க ஆரம்பிச்சிக்கோங்க. டைமிங் மட்டும் பார்த்துக்கிட்டு டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஃபைனலாக 2 பேரும் சொல்லிட்டு பொறிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.